ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜேவிஎன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்துடுவேன். ஆனால் நான் இப்போ வர்றது தான் கடைசி தடவைன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த வீடு எங்களுக்கு இல்லை, இந்த வீடை சேல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்க மெமரிஸை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் அதே மாதிரி எங்கள் திருப்பூர்லேருந்து எங்கள் சித்தி பொண்ணும் எங்கள் அக்காவும் வந்திருந்தாங்க. இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பத்மநாபன் இங்கே தான் இருக்கிறாரு. இவர் என்னோடய 3வது மாமா பையன்தான். எனக்கு இந்த வீட்டில் 35 வருஷம் மெமரி இருக்குங்க. இதுதான் இந்த வீட்டோட கிச்சன். பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த கால கிச்சன். அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த மாதிரி தான் பாத்திரம் கழுவுற இடம். இதை ஜலதாரின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உட்காந்து தான் கிட்டத்தட்ட தினமும் ஒரு வேளைக்கு 20-25 பேருக்காவது சமைப்பாங்க. இந்த ஒரே செல்ஃபு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து வைப்பாங்க. தண்ணிக்கு ஒரு 2 அண்டா சால் இது மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல தினமும் 3 வேளையும் குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 பேராவது சாப்பிடுவோம், குழந்தைங்க பெரியவங்கன்னு. இந்த தூணெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெமரபுளான ஒரு தூணுங்க. 4 தூண் இருக்கும் அந்த பெரிய ஆச்சாரத்தில். அந்த 4 தூணையும் சுற்றி சுற்றி விளையாண்டது, இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ மெமரிஸ் இருக்குது தெரியுங்களா எங்களுக்கு. இப்போ வீடு சேல் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எங்கள் 3வது மாமா ஃபேமிலியும் இங்கே தான் இருக்காங்க. 3வது சித்தியும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க தான் 3வது சித்தி இங்கே தான் இருக்காங்கங்கிறனால அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து காலி பண்ணிட்டு தான் ஒரு 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. காலி பண்ணிவிட்டு அவங்க வீடு கட்டிட்டாங்க 3வது மாமாங்க. அவங்க புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. சித்தி வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டை பற்றின நினைவுகளை யாருனாலையும் அழிக்கவே முடியாது. எனக்கு போனோன்னே வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஃபுல்லாக வீடு எடுத்துடணுங்கிற ஒரே ஐடியாவில் தான் நாங்கள் போனேன். ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அவங்க சாமானெல்லாம் நிறைய இருந்ததுனால அவங்க அங்கங்கே வச்சுருந்தாங்க. இதை எப்படியாவது கிளியர் பண்ணிவிட்டு ஒரு தடவை போய் இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு வீடியோ எடுத்துருவேன் நான். ஏன்னா இந்த வீட்டில் எனக்கு பர்சனலாக எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருந்தாலும் நான் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி போயிடுவேன். நீங்கள் மிஸ் பண்ணுற மெமரி ஏதாவது இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.